வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், பெருமையாகவும் இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம், எவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்லாம் நம்மளுக்கு தோணும். ஆனால் நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கே ஒரு கில்ட்டு ஃபீலிங்க, ஒரு மாதிரி ஒரு சேடான ஒரு ஃபீல் வரும். பிகாஸ் நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா உடனே அம்மா சாப்பாடு செஞ்சு தர்றதுன்னா, சுடு தண்ணி வச்சு தர்றதுன்னா, அம்மா, தங்கச்சி, பிள்ளைங்க, தம்பி, இந்த மாதிரி அப்பா அம்மா எல்லோரும் பார்ப்பாங்க. அப்போ அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. மேக்ஸிமம் அது ஒரு 2 டேஸில் சரியாயிடும். ஆனால் வெளிநாட்டிலன்னா அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா ஒரு 1 வீக்குக்கு மேலே எடுக்குது. அது என்னன்னே தெரியல. நம்ம உடம்ப சரி பண்ணி பார்த்துக்கிறது இல்லையா, வைக்கலையா, அப்படி என்னன்னே தெரியல. அப்படி ரொம்ப ஒரு மாதிரி யாருமே இல்லாத மாதிரி. இங்கே பணம் கொடுத்தா எப்படி வேணாலும் நம்ம உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம். அதெல்லாம் ஓகே தான், நல்லா செலவு பண்ண முடியும். பட் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கு இங்கே யாரும் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப சேடான ஒரு விஷயம். பிகாஸ் ரொம்ப லோன்லினஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளாக ஒரு சுடு தண்ணி வச்சு குடிக்கணுன்னா கூட நம்மளாக அதை எந்திரிச்சு போய் தான் பண்ணணும், வைக்கணுங்கும்போது வி ஃபீல் வெரி 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 பேட். அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது பயங்கர கஷ்டமாக இருக்குது. எதுக்குடா சம்பாதிக்கிறோன்னு தோண ஆரம்பிக்குது, தனியாக இருந்து பண்ணும்போது, வைக்கும்போது. எனக்கு இது ஏன் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் 1 வீக்காக உடம்பு சரியில்லாமல் கிடக்கும்போது, அதுலேயும் 2-3 டேஸ் வீட்டில் இருந்து யாரும் ஃபோன் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு மேலே அது டிப்ரெஷன் தான் ஆகுது. எனக்கு இந்த வீடியோ பேசும்போதே அழுக தான் வருது, எதுவும் சொல்ல தெரில. பிகாஸ் ஒரு 1 வீக்காக நம்ம உடம்பு சரியில்லாமல் கிடக்கும்போது நம்மளை யாரும் கேர் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது ஏன்னே எனக்கு தெரியல. இன்க்ளூடிங் நான் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறேன், மெடிசன் எடுக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். பட் ஐம் நாட் ஃபீல் குட். ஐ ஃபீல் வெரி பேட். வை ஐ டோன்ட் நோ. எனக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஐம் ஸோ சாரி. இது போஸ்ட் பண்ணணும்னு எடுக்கலை. பட் எனக்கு இது எப்படியாவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் வீடியோ எடுத்து ஹோல்டு பண்ணுறேன். தேங்க்யூ.